விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை ஆனி மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் மற்ற விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது மிக விரைவில். ஜோதிட கருத்துக்கள், ஜோதிடத்தின் குறிப்புகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய வரலாறு, ஜோதிடத்தில் புதைந்துள்ள ரகசியங்கள் உங்களுக்காக, உங்களை தேடி, உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளில். இன்னைக்கு சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் மாலை 3:51 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்னைக்கு பாருங்கள், அஷ்டமி திதி பிற்பகல் 12:14 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் நவமி திதி வந்துடுது. அப்போ அஷ்டமியும் நவமி திதியும் கூடிய நாளாக இன்றைய நாள், மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். உத்தரம் ஹஸ்தம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, காலை 10:30 12 வரைக்கும் குளிகை, சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினி அப்படிங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உத்தரம் ஹஸ்தங் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது உத்தர நட்சத்திரத்தில், ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த சார் பசு போயிடுச்சா சார், மான் வந்துருச்சா சார், ஆமாம் இன்னைக்கு புள்ளி மான் அப்படின்னு, பொன்மான், புள்ளிமான், நான் இதை தான் சொன்னேன், வேறு எந்த மானையும் சொல்லலை. நீங்களா வேறு மான்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை சார். பரிகாரமே மானா சார், மானை பார்த்தா அதிர்ஷ்டமா சார், பொன்மானை பார்த்தால் அதிர்ஷ்டமா, புள்ளிமானை பார்த்தால் அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, ராமாயணத்தில் தோதா பிரித்தது ஒரு மான், பொன்மான். ராமரையும் சீதையையும் தூது சொல்லி சேர்த்தது இன்னொரு மான், அவர் ஹனுமான். அப்போ இன்னைக்கு இந்த மானினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, அந்த புள்ளி மான் காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, நிறைய பேர் வீட்டில் அந்த மான் கொம்பெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க செவுத்தில். சார் மானுன்ட்டீங்களே, நீ பெரிய மான் தான் சார், கமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ராசி பலன் இருக்குன்னா பாருங்களேன். சார் நிஜமாவா சார், எத்தனை மான் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மானினுடைய காட்சியை பார்த்துட்டு உத்தரம் ஹஸ்தம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கி நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படிங்கிறது இருக்கும். பொன்மானை பாருங்கள் அழகுன்னு சீதை மானை பார்த்து ஏமாந்தாலாம். நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மானை பார்க்க சொல்கிறேன். ஏன்னா உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். 10ஆவதுக்கு அஷ்டமி நவமி 2 திதியும் இன்றைக்கி நாளில் சேர்ந்தே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த நாளை ஆரம்பித்தால் சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே சமயம் நல்ல காரியங்கள் நிறைய உங்களை தேடி வரும். ஆகக்கூடி மான் தான் கமான் ராசி பலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். அப்போது இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினிங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு மேஷ ராசியிலேருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் கமான்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கும். சார் நிஜமாவா சார், மாலை நேரத்தில் மேஷராசி நேர்களே 2 சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. பொன் பொருள் சேர்க்கை. யூ மீன் பொன்மான்? எஸ், ஐ மீன் பொன்மான். மீன் இல்லைங்க, மான். மான் பொன்மான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னது, பொற்காசுகள், பொன் பொருள் சேர்க்கை, பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. எதிர்பார்க்காத இனிப்பு பொருள், நல்ல திருப்தியான விருந்து, உணவு அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரும். உணவினுடைய தரத்தை மிக துல்லியமாக அளவிட்டு உப்பு, உரைப்பு, காரம் துல்லியமாக சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு சாப்பாடு சூடாக இருந்தால் தாங்க நமக்கு. இந்த ஆறி போனதெல்லாம் ஆகாதுங்க. உங்கள் ராசியே சூடான ராசி தான்.
நீங்களும் சூடான ஆள் தான். அப்புறம் எப்படி உங்கள் உடம்ப தொட்டு பாருங்கள், ஏசியிலையும் லைட்டாக சுடுது அப்படின்னா இப்படி தரமான உணவுப் பொருள், தரமான சந்திப்புகள், தரமான விஷயங்கள் மாலை நேரத்தில் நடக்கும். அப்போ மாலை நேரம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட், காத்திருக்கக்கூடிய தருணங்கள், ஒரு நல்ல செய்தியை எதிர்நோக்கி காத்து இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். சீமான் இல்லைங்க, அவர் வேற. ஸ்ரீமான் அப்படின்னு என்னது? மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லான டே அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்தோஷங்கள். இன்றைக்கி பாருங்கள், 3 பேராவது உங்களுக்காக விஷ் பண்ணுவாங்க, உங்கள் வரவேற்புக்காக காத்திருப்பாங்க, உங்கள் அறிமுகத்துக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய நிலை, செய்ய வேண்டிய நிலைங்கிறதெல்லாம் இருக்கும். பெரிய மனிதர்களுடன் பெரிய மனிதர்களாக வலம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, வாத விவாதங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக முடியும். ஒன்றே ஒன்று, சண்டை போடுறேன்னு கோபம் மட்டும் பற்றாதீங்க. கோபத்தை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நாளை பார்த்தாலே ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆன் டயத்துக்கு நடக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பார்க்குறேன், நீ எனக்கு என்ன மான் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குதித்து குதித்து வரக்கூடிய புள்ளிமான் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு. மிதுனராசி நேர்களே, அதிர்ஷ்ட ரேகைங்கிறது உங்களுக்காக இன்றைக்கி உண்டு. மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. தூதாக அந்த ஹனுமானே போக போகிறார் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? கணவன் மனைவியிடையே இருந்த வெறுப்புக்குரிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி மறைந்து போகும். சார் நிஜமாவா சார்? சமாதானம் ஆயிடுவோமா சார்? அன்புக்குரிய உறவுகளுக்கு இடையே நிறைய சமாதானங்கள், நல்ல கலந்துரையாடல்கள், நீண்ட நேரம் செலவழிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு. சார் யூ மீன் ஹனுமான் தரக்கூடிய மெசேஜா? இன்றைக்கி அப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. ஹனுமான் மெசேஜ் கொடுத்தார், கையில் மலர்களை போட்டார், கையில் துளசியை போட்டார். நம்மளும் சொல்லுவோம், ஹனுமான் இன்னைக்கு உங்களுக்கு துளசி கொடுக்க போகிறார், ஹனுமான் உங்கள் கைகளில் இன்றைக்கி வரம் கொடுக்க போகிறார். காந்தி சார், நீ கிண்டலில் பெரிய ஆள் சார்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. நம்மளே நம்மளை கொஞ்சம் கிண்டல் அடிச்சுக்கிற ஆள் தான் எப்போவும். அதானே மிதுனராசி நேயர்களே. அப்போ ஹனுமானினுடைய திருவுருவப்படம், விக்கிரகம், தரிசனம், அவருடைய பெருமையை காதுகளால் கேட்பது. இந்த மாருதி என்னது? அந்த மாருதி வாகனம் நீங்கள் பார்த்துட்டீங்க, இல்லை அதில் போயிட்டீங்க, அதை கடந்து வந்துட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் உங்களை வாழ்த்தியிருக்கார். ஏன்னா அந்த காருக்கு பேரே மாருதி தானே. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கைக்காக கூட்டணி, மாரீச்சன் ராவணனோட வச்ச கூட்டணி இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். மாரீச்சன் தானே மாயமானா வரான். இந்த மாயமான பார்த்து மட்டும் ஏமாந்துடாதீங்க கடகராசி நேர்களே. மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இன்றைக்கி ஃபோனில் பாருங்கள், 4 காலாவது இந்த ஃபீட்பேக் வாங்கலாமா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா, லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, இந்த அது வேணுமா இது வேணுமான்னு முக்கியமான டயத்தில் ஃபோன் வரும். அதுவும் இந்த மத்தியானம் 2 to 4 ஒரு அசாத்துற நேரத்தில் ரொம்ப கஷ்டமான சில தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளே யாரோ ஒருத்தர் ஃபாலோ அப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ இந்த இப்போதைக்கு சுச்சுவேஷனுக்கு கூட்டணி சேர்றது, தெரிஞ்சு கொஞ்சம் தோளில் கை போட்டுக்கிறது, சில உறவுகளை கடகராசி நேயர்களே தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. சில உறவுகள் உதவி கேட்கும் பொழுதும் சரி, உரிமையாக கேட்கும் பொழுதும் சரி, கொஞ்சம் இறங்கி போய் செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் பார்க்கிறேன். அடுத்து இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை உண்டு, மஞ்சள் மாலை மேல். மாமா டைட்டில் கார்டிலே போடலாம் போல இருக்கே. மஞ்சள் மாலை மேலம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு, பூவை சூடி பொட்டும் வைக்க நானும் உண்டு அப்படின்னு இந்த கணவன் மனைவியிடையே இருந்த வெறுப்புகள், சிநேகிதர்களுக்கிடையே இருந்த வெறுப்புகள் எல்லாம் ஒரு 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 நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அப்போ பாருங்களேன், இந்த கவிஞர் வாலியினுடைய வரிகள் எத்தனை சந்தோஷம் தருது அப்படின்னு நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த இந்த உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோள் கொடுப்போம், நம் உறவுக்கு மரியாதை கொடுப்போம்னு சொல்லக்கூடிய நிலை பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மங்களகரமான நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், மங்களகரமான சந்திப்புகளுக்கான அழைப்பிதழ்கள் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி மஞ்சள் கலர் உங்களை தேடி வரும் அப்படின்னா பாருங்களேன். சார் யூ மீன் எல்லோ, அந்த ஆஸ்திரேலியன் ஜெர்சி கலரா சார்? ஏன் மஞ்சளை வேறு எங்கேயும் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தென்மதுரை வைகை நதின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பாட்டில் கூட பாருங்களேன், மான் கொம்பு படத்தில் மாட்டியிருப்பாங்க. சார் பெரிய மான் கொம்பாக இருக்கே சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் நெகட்டிவ் விஷயங்களை விரட்டுமா? நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் சமாச்சாரங்களை விரட்டுமா? நம்ம சுற்றி இருக்க நெகட்டிவ் சமாச்சாரங்களை விரட்டுமா? கண்டிப்பாக விரட்டும்.
உடனே யூடியூப்பில் போய் அந்த பாட்டை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்களே, எங்கே மான் வருது, கார்த்தி சொன்ன மான் வருதா வரலையான்னு பாருங்கள். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொய் சொல்லி தான் தீரணும், பொய் சொல்லி பொழைச்சி தான் ஆகணும். பொய்யா அடங்கப்பா, கன்னிராசி நேர்களே பொய் சொல்ல மாட்டீங்களான்னு. இன்றைக்கி கொஞ்சம் பொய் சொல்லி தான் ஆகணும், மறைச்சி தான் ஆகணும், மறைஞ்சு தான் ஆகணும். அந்த பொன்மானே ராமாயணத்தில் மறையுது இல்லை அப்படின்னு. அப்போ அபயம் அபயம் லக்ஷ்மணா அபயம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய நிலை இருக்கும். அதாங்க ஹெல்ப்பு, யார் ஹெல்ப் பண்ண போகிறா, யார் சப்போர்ட் பண்ண போகிறா, யார் நமக்கு ரெஃபர் பண்ண போகிறா அப்படிங்கிற பெரிய பரிதவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்ஸ்டர்ஸ் சார், டவுன்ஸ்டர்ஸ் சார், லிஃப்ட்டு வேலை செய்யலையாம் சார், லிஃப்ட்டு அவுட் ஆஃப் ஆடுறான் சார். எனக்கு சந்திராஷ்டமம்னா லிஃப்ட்டு அவுட் ஆஃப் ஆடுறா போகும், எனக்கு சந்திராஷ்டமம்னா எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள்லாம் அவுட் ஆஃப் ஆடுறா போகும். இந்த மிக்சி போடுற சத்தம் பெரிய எரிச்சலாக இருக்கும், கிரைண்டர் போடுற சத்தம் அதை விட பெரிய எரிச்சலாக இருக்கும், இதை விட வீட்டில் இவங்க போடுற சத்தம் ரொம்ப பெரிய எரிச்சலாக இருக்குது, தாங்க முடியல அப்படின்னு. இந்த சவுண்டை கம்மி பண்ணுங்க, சவுண்டை குறைங்க அப்படிங்கிறது, சத்தம் போடாதே அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். மிகப்பெரிய மன போராட்டம், முடிவெடுக்க முடியல, டிசிஷன் மேக்கிங் வரலை, டிசிஷன் மேக்கிங் தெரியல, சீச்சி மானா அப்படிங்கிற அளவுக்கு நான் சீச்சி மான்னு தான் சொன்னேன், வேற எதையும் சொல்லலை. அந்த உச்சரிப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்களேன். இப்படி உச்சரிப்புகள் கஷ்டமாக வருது கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் புலம்பித்தான் ஆகணும், கொந்தளிச்சுத்தான் ஆகணும், அந்த மானை போல. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீ பெரியாளியா, அந்த மானை பாருங்கள் அழகுன்னு சொல்லிட்டல்ல என்னை பார்த்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கன்னிராசி நேர்களுக்கு முடியும் போது தாங்க துலாத்துக்கு ஆரம்பிக்கணும். அப்போ கணவன் மனைவி உறவு இடையே சந்தோஷமான தருணங்கள், கை கொடுக்கும் கை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும், இணைந்த கைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த மானை பாருங்கள் அழகு அப்படிங்கிறதுல 2 அர்த்தம் எப்படி இருக்கும், 2 அர்த்தத்துடன் பேச வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, 2 சந்தோஷமான செய்திகள் துலாம் ராசி நேயர்களுக்காக இன்னைக்கு மாலை நேரத்தில் காத்திருக்கு. கணவன் மனைவி உறவு இடையே அப்படி ஒரு அந்யூன்யம், அப்படி ஒரு புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். தென்மதுரை வைகை நதின்னு சொல்லக்கூடிய பாடல் உங்களுக்கும் பொருந்தும். ஒரு விதத்தில் ஒரு டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கக்கூடிய தருணம் உண்டு. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம் கூட துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த சகோதர சகோதரி பாசம், சகோதரா சகோதரின்னு கூப்பிடக்கூடிய சந்தோஷங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். உரிமைக்கு கை கொடுப்போம், உறவுக்கு தோள் கொடுப்போம், கொடுத்து சந்தோஷப்படுவோம், ஆன் டயத்துக்கு இருக்கும், பிளானிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். இன்றைக்கி குருவை மிஞ்சி போய் நிற்கிற மானாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குருவை மிஞ்சி போய் நிற்கிற சிஷ்யனாக நீங்கள் இருக்கலாம், புளியை கட்டி போடக்கூடிய ஒரு மானாக கூட நீங்கள் இருப்பீங்கன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நான் இல்லைன்னு சொல்லிவிடுங்க, வேண்டான்னு சொல்லிவிடுங்க, யாரோ ஒருவரை அவாய்ட் பண்ண வேண்டிய தருணம் இன்றைக்கி இருக்கும். வேற நெய்யுங்கிறாங்கப்பா, நெய்யின்னா பரவாயில்ல, ஊற்றியாவது சாப்பிட்லாம், ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க, அதாங்க ரொம்ப சுரண்டுறாங்க அப்படின்னு. இந்த சுரண்டுபவர்களை கண்டாலே மிகப்பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். கேள்வியின் நாயகனை என் கேள்விக்கு பதிலே தையான அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்ட கேள்விகள், நீங்கள் என்னை பார்த்து கேட்கறதுக்கு எத்தனை கேள்வி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மனசுக்குள்ள கேள்வி கணைகள் பயங்கரமாக இருக்கும், போராட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும், டிசிஷன் மேக்கிங் சரியாக வரலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஓடுறது, ஒளியிறது, ஒதுங்கிறது வேண்டாங்க, நான் ஒதுங்கிக்கிறேன், அவங்க ஒதுங்கணும்னு வேண்டாம், நான் ஓரமாக போய்க்கிறேன், ஓரம் போ. இந்த சிங்கம் புலியெல்லாம் கண்டா மான் பம்முமா பதுங்குமா, அதை போலவே பம்ம வேண்டிய பதுங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை நீங்கள் கவரிமான்ங்கிறதுல டவுட்டே இல்லை, கவர்மான்னு நினச்சிக்காதீங்க. கவரில் காசு போட்டு வர மான் இன்னைக்கு இருக்கும், சந்தோஷம் தரும், அது வேற. நீங்கள் கவரிமான், கௌரவம், ரோஷம், ஆன் டயத்துக்கு கரெக்டாக சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன்பா, என் மேலே எந்த இதுவும் கிடையாது, என் கைகள் கரைபடாதவைங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு, உயர்வு, குடும்பத்தில் நல்ல அந்யூன்யமான தருணங்கள், டிசிஷன் மேக்கிங் மிக சரியானதாக இருக்கும். இதிகாசங்கள், புராணங்கள், ராமாயணத்தை இன்னைக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க கார்த்தி சார்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி மான் தப்பிப்பதை போல மிக அழகாக எல்லா விக்னத்திலிருந்தும் தப்பிக்க வேண்டிய தருணங்கள், சங்கடம் வராத தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் மானா மாதிரி விளையாடுவாங்களாம். அதே போல் தனுசு ராசி நேயர்களே துள்ளி குதிக்கும் மானாக மாறி விளையாட வேண்டிய துள்ளி குதிக்கும் மானாக தனுசு அப்படின்னு. இந்த துள்ளி தனுசு தாத்தா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பிரமாதமாக இருக்குது. இந்த மஞ்சள் மாலை மேலம்னு சொன்ன மாதிரி
துள்ளி தாவி விளையாட வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காகவும், நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இதே மான் தான் ஔவையாருக்கு பால் ஊட்டினதாம். ஆஹா, மான் கிட்ட பால் குடித்து ஔவையார் வளர்ந்தாங்களா? அப்படியா இதிகாசம் சொல்லுது, அப்படியா புராணங்கள் சொல்லுது? ஆமா ஆமா. அதை போலவே சந்தோஷமான தருணங்கள், தாய் பாசம், அம்மாவினுடைய நினைவலைகளுடன் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். துள்ளி குதித்து தாவி போக வேண்டிய தருணங்கள், எல்லா தடைகளையும் உடை தெரிந்து அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறப்ப, ஔவையாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறப்ப, அப்ப மானோட தனித்துவம் கொண்ட பெரிய காரியங்களை ஜெயிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. எத்தனை தடைகள் வந்தாலும் வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா, தடைகளும் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இன்று படிக்கல்லாக அமையக்கூடிய தருணங்கள். உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காலாம் சொல்லலை, உண்மையிலேயே ஸ்தானம் அப்படி தான் இருக்குது. சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கார். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் போகிறதே அப்படி அருமையாக இருக்கும் அப்படின்னா பாருங்களேன். அப்போ மிகப்பெரிய காரியங்களையும் சாதாரணமாக ஜெயித்து அசால்ட்டாக, இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரணப்பா விடுப்பா, அதை முடிச்சிருப்பா அப்படின்னு மேனரஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், வாகன பிரயாணங்கள், பெரிய அளவுக்கு சந்தோஷம். வடக்கு திசையிலேருந்து ஒரு சுப செய்தி உங்களுக்காக வரப்போகுதுன்னா, சார் யூ மீன் நார்த்து? எஸ் அஃப்கோர்ஸ். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கராத்தே போட்டு தான் ஆகணும். நீங்கள் கராத்தேன்னொன்னா மான் கராத்தேன்னு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, இந்த மான் கராத்தே தாங்க. அடிக்கும்போது தப்பிச்சுக்கிறது தான் மான் கராத்தே. நம்ம அன்புக்குரிய உறவுகிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருந்து, கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டேயும் இந்த கத்தும்போது வேணாம், இந்த நேரம் எதுவும் பேசிடாத, பேசி மாட்டிக்காத, இருக்கட்டும் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள், ஒதுங்கி போய் காரியம் சாதிக்க வேண்டிய தருணங்கள். கும்பராசி நேயர்களே, காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா நான் என்ன சொல்வேன்? காரியம்தான் பெருசு, வீரியம் பெருசு கிடையாது அப்படின்னு. காரியத்தில் ஃபோக்கஸ் வைங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே, பிணத்தை கட்டி அழும்போதும் பண பெட்டி மீது கண்வையடா தாண்டவ கோணே. கொஞ்சம் ரோசப்பட்டுட்டோம், கொஞ்சம் கோவப்பட்டுட்டோம்னா வருமானம் போயிடும். கோச்சிக்காதீங்க, நடிக்க கற்றுக்கங்க. அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நானே மான் மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், என்ன பண்ணுறது, சலாம் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன், குனிஞ்சு குனிஞ்சு சலாம் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள் அப்படின்னு நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. நான் கோவெல்லாம் படுறதில்லை, ரோசெல்லாம் படுறதில்லை, ஆத்திரம்லாம் படுறதில்லைங்கிற நிலை மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கைக்கான தருணங்கள், மாலை நேரத்தில் மான் அட்வான்ஸாக போகிற மாதிரியே நீங்களும் அட்வான்ஸாக போக வேண்டிய தருணங்கள். என்ன இது, தனி மான் கிடையாது, கூட்டமாக சேர்ந்து இருக்கிற மான். ஒரு மிகப்பெரிய கூட்டத்திலேயே பெரிய காரியங்களை ஜெயிச்சு, அப்பா இவங்க நடுவில் பொழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குப்பா, தப்பித்தேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். பொன்மானம் துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போடாதோ, புண்ணான நெஞ்சில் இன்று காயம் தான் ஆறாதோ. எது? கேப்டன் பிரபாகரன். மீனராசி நேரிலே நீங்களே இன்னைக்கு ஒரு கேப்டன் தான். மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்களுக்காக உங்கள் ஆணையை நிறைவேற்றி செய்வதற்கு ஒரு பெரும் கூட்டமே இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தான் புறப்பட்டு இன்னைக்கு அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகிறார். நீங்களும் அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போவீங்க. அட்வான்ஸஸ் செக்ஷன், சாரி யூ மீன் அட்வான்ஸ். அட்வான்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். தனம், குடும்பம், வாக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் போகிறப்ப கேப்டன் பதவி, பட்டம், அதற்குரிய தொகை உங்களை வந்தடையும். ஒரு பெரிய தொகையாகப்பட்டது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மாலை நேரத்தில் மீனராசிக்காக இருக்கும். அந்த அட்வான்ஸை எப்போ வாங்குறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்களேன். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, ஹனுமன் சுவாமியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.